அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காளியை வச்சு குறி சொல்லக்கூடிய அஞ்சனமை தயாரிக்கக்கூடிய ஒரு முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறங்க எல்லாருமே. அதாவது மை எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? அதாவது மையை நம்ம எல்லா பூஜைகள்லையுமே, இப்போ ஒரு தெய்வத்தை வசியம் பண்ணணும்னாலும் சரி, இல்லை ஒரு தேவதையை வசியம் பண்ணணும்னாலும் சரி, இல்லை ஒரு மனிதர்களை வசியம் பண்ணணும்னாலும் சரி, எதற்காக அந்த மையை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா, அந்த வீட்டை கட்டுறதுக்கு ஒரு 2 கொத்தனார் விடுறீங்க. அந்த 2 கொத்தனார் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 வருட காலம் ஆகும், சரிங்களா? இது அந்த வீட்டை கட்டுறதுக்கு ஒரு 5, 6, 10 கொத்தனாரை விட்டீங்க அப்படின்னா, அவர் என்ன செஞ்சிருவார், 2 மாதத்துலேயே அந்த வீட்டை என்ன செஞ்சிருவார், கட்டி முடிச்சிருவார், சரிங்களா? அதே விஷயத்தை தான் மை யூஸ் அதுக்காகத்தான் நம்ம என்ன செய்கிறோம், மையை யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? ஒரு தேவதையை நீங்கள் வசியம் பண்ணுறீங்க, அப்படி வசியம் பண்ணுறதுக்காக நீங்கள் மந்திர பூஜைகள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த தேவதை உங்கள்கிட்ட சீக்கிரம் வரணும், புரியுதுங்களா? சீக்கிரம் உங்கள்கிட்ட உங்களுக்கு அனுக்கிரகம் புரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், எக்ஸ்ட்ரா பவருக்காகத்தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த மையை நம்ம யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? இப்படி இந்த மையை யூஸ் பண்ணி நம்ம அந்த தேவதையை நம்ம வசம் பண்ணும்போது, ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த தேவதையை அழைக்கும் போது 48 நாள் ஆகுது அப்படின்னா, மை வச்சு நம்ம அந்த வசிய மையை வச்சுக்கிட்டு நம்ம அந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த தேவதை என்ன செய்யும், 11 நாட்கள்லையே நம்மளுக்கு அந்த தேவதையுடைய தரிசனம் அனுக்கிரகங்கிறது கிடச்சிரும், சரிங்களா? இதற்காகத்தான் நம்ம என்ன செய்கிறோம், எல்லா வசிய எந்திரங்களுக்கும் சரி, எல்லா தேவதைகளை உபாசனை எடுக்கிறதுக்கும் சரி, அந்த மையை நம்ம நெற்றியில் வச்சுக்கிட்டு நம்ம அந்த மந்திரம் ஒரு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த தேவதையை வெகு சீக்கிரத்தில் கொண்டு வந்து இழுத்து கொடுக்கும், சரிங்களா? அதற்காகத்தான் இந்த மையை யூஸ் பண்ணுறோம். எல்லாருமே கேட்குறாங்க, மை நம்ம கட்டாயம் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா, கண்டிப்பாக கட்டாயம்னு கிடையாது. ஒரு விஷயத்தை சீக்கிரம் நம்ம பலன் பெறணும் அப்படிங்கிறதுக்காக குறுக்கு வழிகள் தான் இதெல்லாம், சரிங்களா? அதாவது நம்மளுடைய குறுக்கு வழிகளை பயன்படுத்தி தான் இந்த மை விஷயங்களை இது பண்ணுறோம். சில மாந்திரிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா மையை என்ன செஞ்சுருவாங்கன்னா அரைச்சி உரு கொடுத்து தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ஒரு வசி கேஸ் வருது அப்படின்னா அந்த வசி எந்திரங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வசி எந்திரத்தில் இந்த மையை கொஞ்சோண்டு எடுத்து வச்சு வெறுமனே 108 உரு கொடுத்தாவே, மை வச்சு 108 உரு கொடுத்தாவே போதும், அந்த எந்திரத்துக்கு அந்த தேவையான அந்த எந்திரத்துக்கு தேவையான சக்தியை அந்த மையை ஈர்த்து கொடுக்கும், சரிங்களா? அதற்காகத்தான் அந்த மையை எல்லா எந்திரங்களுக்குமே பயன்படுத்துறது, சரிங்களா? எல்லாருமே இன்னைக்கு மையினா தப்பான கண்ணோட்டத்திலே இருக்காங்க, சரிங்களா? மையினா ஒன்றும் கிடையாது. மூலிகைகளை வச்சு செய்யக்கூடிய மை முறைகளும் இருக்குது. அதாவது சில உயிரினங்களுடைய சில பொருட்களை வச்சு செய்யக்கூடிய மையும் இருக்குது. அதாவது சைவமை அசைவமை அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான மை முறைகளுமே இருக்குது. மையினா எல்லாருமே தப்பான கண்ணோட்டத்தில் இன்றைக்கி எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு மூலிகைக்கு என்ன குணம் இருக்குது அப்படிங்கிறத அறிஞ்சு அதோடைய உயிரை நம்ம என்ன செய்கிறோம், கட்டி மை அரைச்சி அதை பயன்படுத்தும் போது அந்த மூலிகைக்கு என்ன குணம் இருக்குதோ அந்த சக்தியை நம்ம உணர முடியும், சரிங்களா? நம்ம அதை வச்சுக்கிற போது அதோடைய ஆற்றல் வெளிப்படுத்தும் போது அந்த விஷயம் அந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்கிறது. இதுதான் விஷயம். இப்போ எப்படி ஒரு மூலிகையை சாப்பிட்டா இந்த நோய் குணமாகுது, இந்த மூலிகையை சாப்பிட்டா இந்த நோய் குணமாகுது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே போல் சித்தர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, ஒவ்வொரு மூலிகைகளையும் இது வசியத்துக்கு பயன்படும், இது மாரணத்துக்கு பயன்படும், இது வித்வேஷணத்துக்கு பயன்படும் அப்படிங்கிறத அதோடைய மூலிகையுடைய குணத்தை கண்டுபிடிச்சி அந்த மூலிகையுடைய உயிரை கட்டி மை அரைக்கும் போது அந்த மூலிகையுடைய சக்தி வெளிப்படுது, சரிங்களா? இதுதான் மையோடைய கான்செப்ட். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே மையோடைய முழு விளக்கமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும், சரிங்களா? அதாவது இந்த காளி வசியமை, அதாவது இந்த காளி வசியமையை வச்சு நம்ம என்ன செய்யலாம், முக்காலத்தையுமே உணர்ந்து குறி சொல்ல முடியும், சரிங்களா? இந்த காளி வசிய மையை நம்ம நெற்றியில் வச்சுக்கிட்டு
காளியுடைய ஆகர்ஷண மந்திரமோ இல்லை காளியுடைய வசிய மந்திரங்களை நம்ம சொல்லும்போது காளி தேவியானவள் நம்ம உடலில் இறங்குவா. சரிங்களா? அற்புதமான மை. ஒரு சில பேர்கள்லாம் காளியை வசியம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா ரொம்ப கடுமையாக பூஜை பண்ணி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரிங்களா? அதற்கெல்லாம் இந்த ஒரு மை போதும். இந்த ஒரு மையை வச்சு நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. தினசரி நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இந்த மையை நெற்றியில் எடுத்து வச்சுட்டு இரவு நேரத்தில் காளியுடைய வசிய மந்திரத்தை நீங்கள் டெய்லி உங்களால் முடிஞ்ச ஒரு உருக்களை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா காளி உடலில் இறங்க ஆரம்பிப்பாங்க. அதே போல் இந்த மைக்கு இன்னொரு பவர் இருக்குது. என்னென்னா முக்காலத்தையுமே அறிஞ்சு குறி சொல்லக்கூடிய தன்மை இந்த மைக்கு இருக்குது. சரிங்களா? ஒரு நபரை பற்றி நீங்கள் உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை காட்சிகளாக காளி உங்களுக்கு அந்த மனக்கண்ணில் கொண்டாந்து காட்டும். சரிங்களா? அதுபோல் இந்த மையை வச்சு நம்ம என்ன செய்யலாம், குறிவிட சொல்லலாம். சரிங்களா? அப்பேற்பட்ட பவரான ஒரு மை தான் இந்த குறி சொல்லக்கூடிய மை. சரிங்களா? இந்த மையை நம்ம அரைக்கிறதுக்கு எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு அமாவாசை நாள் அன்னைக்குன்னு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய மூலிகைகளுக்கு பூராமே காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அந்த மூலிகையுடைய உயிரை கட்டி எடுத்து அப்படியே ஆணி வராமல் அந்த மூலிகை வேர்களை எடுக்கணும். சரிங்களா? அது என்னென்ன மூலிகை அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சரிங்களா? வெள்ளருக்கு மூலிகை. சரிங்களா? நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. வெள்ளருக்கு மூலிகை. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஊமத்தை. சரிங்களா? கரு ஊமத்தை. சரிங்களா? கரு ஊமத்தை மூலிகையை எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டி. சரிங்களா? எட்டி மரத்துடைய வடக்கு போகக்கூடிய வேராக இருக்கலாம், இல்லைன்னா எட்டி மரத்துடைய முழு சமூலமாகவும் இருக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க செவ்வரளிப்பூ. சரிங்களா? செவ்வரளிப்பூவில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. நல்ல செவந்த பூவாக இருக்கக்கூடிய அரளிப்பூ. சரிங்களா? அந்த மூலிகையுடைய வடக்கு பக்கம் போகக்கூடிய வேரோ இல்லை முழு சமூலத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்துடைய வேர். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 5 எலும்புச்சம்பளம். சரிங்களா? எலும்புச்சம்பளத்துக்கு ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பு குண்டுமணியுடைய வேர். சரிங்களா? இந்த பொருட்களை அடுத்து பார்த்திங்கன்னா ஏரழிஞ்சலுடைய விதை. சரிங்களா? அது கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மூலிகைகள்லாம் காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து எடுத்துக்கிட்டு அந்த மூலிகையை ஒரு புது மண் சட்டியில் எல்லாத்தையும் போட்டு அடுப்பில் வச்சு நீங்கள் எரிச்சிங்க அப்படின்னா அந்த பானைக்குள்ள மூலிகைகள்லாம் கறி பக்குவத்தில் வர ஆரம்பிக்கும். வந்த பிறகு அந்த மூலிகையை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கல்வத்தில் போட்டு நல்லா இடித்து நைஸ் பக்குவத்தில் அரைச்சி அதை விட நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா வேப்ப எண்ணெய் கொஞ்சோண்டு சேர்த்து மைக்கு தேவையான அளவுக்கு வேப்ப எண்ணெய் இல்லைன்னா ஆமணக்கு எண்ணெய். சரிங்களா? இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு எண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா அரைச்சிங்க அப்படின்னா நல்லா மை பக்குவத்தில். இதோட என்ன செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க பச்சை கற்பூரம், அத்தரு, புணுகு, செவ்வாது, கோரோசனை, குங்குமப்பூ இந்த பொருளுக்கு இந்த வாசனை திரவிய வஸ்துக்களை பூராமே சேர்த்து நல்லா அரைக்கணும். அரைச்சி முடித்த பிறகு நல்லா கட்டி இல்லாமல் நைஸாக மை பக்குவத்துக்கு வர அளவு அரைச்சி முடித்த பிறகு ஒரு செப்பு டப்பையில் நீங்கள் என்ன செஞ்சுறீங்கன்னா அதை வலிச்சு வச்சுட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை அந்த மைக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னா குறுக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? இந்த மைக்கு மொத்தம் 10,008 உரு கொடுக்கணும். அது நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் கொடுக்கலாம். ஒரே நாள்லையும் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் உங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு மந்திரம் எண்ணிக்கை வச்சு கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். சரிங்களா? நல்லா அருமையாக வேலை செய்யும். இதே இது நல்லா உக்கிரமான தெய்வங்களை வச்சு நல்லா வணங்குற காளி, பெரிய பெரிய மயான காளி. சரிங்களா? இந்த மாதிரி மயானத்துக்கு அதிபதியான தேவதைகளில் நீங்கள் குறி வச்சு சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த மையை கொண்டு போய் மந்திர உரு கொடுக்காம அந்த மையை ஒரு தாமரை இலையில் வச்சு நல்லா கட்டி நீங்கள் கொண்டு போய் மயானத்தில் கொண்டு போய் எரிமேடையில் கொண்டு போய் ஒரு இடத்துல பிதைச்சி வச்சிடணும். பிதைச்சி வச்சுட்டு 48 நாள் கழித்து அந்த மையை நீங்கள் என்ன செய்றீங்கன்னா 48வது நாள் போய் அந்த மையை எடுத்து நீங்கள் அந்த மையை நீங்கள் நெற்றியில் எடுத்து வச்சு சொல்லும்போது மந்திர உரு கொடுக்க தேவையே இல்லை. அருமையாக அந்த மையை வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரிங்களா? இது போல் நம்ம ஏகப்பட்ட விஷயத்துக்கு இந்த காளி விஷய மையை நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? இந்த ஒரு மையே இருந்தால் போதும் காளி தேவியை ஈஸியாக நம்ம வசம் பண்ண முடியும். காளி தேவியுடைய அனுக்கிரகத்தினால முக்காலத்தையுமே உணர்ந்து குறி சொல்லவும் முடியும். பற்பல மாந்திரிக விஷயங்கள்
விஷயங்களையும் காளி தேவியோடைய அருள்னால நம்ம என்ன செய்ய முடியும், கற்றுக்கிற முடியும். சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்குங்க. காளி உடலில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உடலில் என்ன மாதிரி அறிகுறிகள்லாம் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பதட்ட நிலைகள் வர ஆரம்பிக்கும். அதாவது வேர்க்கும். அந்த பூஜைகளில் பார்த்தீங்கன்னா ஏதாவது அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கும். அதை கண்டு யாரும் பயப்படக்கூடாது. நீங்கள் பயப்படாமல் தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு நம்ம அந்த இடத்துல இருந்து பூஜை பண்ணணும். இப்படி நம்ம அந்த மை வச்சு நம்ம சொல்லும்போது காளியோடைய அருளை பரிபூரணமாக நம்மளால் பெற முடியும். இதற்காக நம்ம போய் எந்திரம் மந்திரம் வாங்கி அதை 48 நாள் சித்தி பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த ஒரு மையை வச்சே காளியோடைய பரிபூரண அருளையுமே நம்ம பெற முடியும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம். இந்த மை வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட அந்த மையை வாங்கிக்கிறலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.